ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இப்போ அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக கொடைக்கானல் நாங்கள் போயிட்டு முடிச்சுட்டு சரி காலையிலே கிளம்பியாச்சு வெக்கேட் பண்ணி. நீங்கள் கொடைக்கானல் வீடியோவும் பார்த்துருப்பீங்க. என்னோடய சேனலில் பார்க்காதவங்க கண்டிப்பாக என்னோடய சேனலில் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கொடைக்கானல் முடிச்சுட்டு பக்கத்துலேயே தேனி மாவட்டம் இருக்குது. ஸோ தேனி மாவட்டம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேனி மாவட்டத்துக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா வைகை டேம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பக்கரை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்தையுமே பார்க்க போகலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அடுத்த பிளான். ஸோ அதுக்காக தான் வீடியோ தான் இது. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ. வைகை டேம் காட்டுக்கு போகுமா? 13 கிலோமீட்டர் போகும். வைகை டேம்குள்ளே உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு 10 ரூபா 50 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, அப்புறம் பார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ராகலாம். பார்க்கிங்க்கு சார்ஜஸ் வாங்கினதுக்கப்புறமா நம்ம உள்ளே போகணும் அப்படின்னா அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ்லேயே டிக்கெட்டு அங்கே ஒரு ஆளுக்கு 10 ரூபா தான் டிக்கெட்டு. உங்களுக்கு 10 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே என்ட்ராயிடலாம். குழந்தைக்கு தேவையில்லை, கொஞ்சம் பெரிய குழந்தையாக இருந்தால் டிக்கெட் கண்டிப்பாக வாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதுக்கப்புறம் படிக்கட்டு ஏறி சரி மேலே வரைக்கும் போகலாம், ஏன்னா மேலே அலௌட் இருக்கான்னு கேட்டேன். அங்கே இருக்கிற கடையில் கேட்டேன், அங்கே பக்கத்தில் இருந்த கடைகள்லாம் கேட்டேன். அவங்க ஆமாம் அலௌட் இருக்குது, நீங்கள் மேலே ஏறி போகலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே, மேலே ஏறி போய் பார்ப்போம் அப்படிங்கிறதான். ஃபஸ்ட்டு கீழே பார்த்துட்டோம். கீழே பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப மேலே ஏறி போனோம் நாங்கள். செஸ்ஸு ஆமாம். ஒரு சின்ன மீன் இப்படி கீழே வந்துட்டே இருக்கு. அப்படியே அப்படியே தெசு வா எந்திரி. முடியலையா? என் பையனால் முடியல, என்னாலையும் முடியல. எவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கும், இன்னும் போகணுமே. செஸ்ஸு இன்னும் கொஞ்சம் தூரம் தான்டா, அவ்வளோதான். ஒரு 20 படி தான் இருக்கும். ஓடியா வா, ஏறு. முடியலையா? மூச்சு வாங்குதா? ஜஸ்ட்டு நம்ம வந்தோம்ல, இது அந்த ரோடு தான். இந்த ஒரு ரோடு இருக்குது பாரு, அந்த ரோடு வழியாக தான் வந்தோம் நம்ம. எப்படி இருக்கு பாரு இடம்.
தண்ணி நிறையா வந்துச்சுன்னா இங்கெல்லாம் அடிச்சுட்டு வெள்ளம் மாதிரிலாம் வரும். இதெல்லாம் வரும்ல தண்ணி. இப்போ அதில் மட்டும்தானே வருது. வேறு எப்படி போகுது? உட்காரு, அங்கேயே உட்காரு, அங்கேயே உட்காரு. ஜெஃப்ரி இங்கே பாரு. கீழே தள்ளி விட்டுறேன், கீழே தள்ளி விட்டுறேன், பரவாயில்லையா? கீழே தள்ளி விட்டுறேன், அப்படியே கீழே தள்ளி விட்டுறேன், பரவாயில்லையா? அப்போ நம்ம அமைதியாக உட்காரு. அப்போ அமைதியாக உட்காரு. இல்லை கீழே தள்ளி விட்டுறேன். இங்கே பாரு. தண்ணி கேமரா பட்டுச்சுன்னா அவ்வளோதான்.